ஹலோ கைஸ், திஸ் இஸ் புக்கு சேனல். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மைக் செட் பரிதாபங்கள். ஓஜி மைக் செட் வந்துட்டாங்கன்னு பேசுறாங்க. அவங்க பொலிட்டிக்ஸ் சோதனைகள் ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க யூடியூப்ல. அதை நமக்கு பார்க்கலாம், ரியாக்ட் பண்ணலாம் எப்படிதான் வந்திருக்குன்னு. ஓஜி மைக் செட் டீமா இல்ல சுமார் மைக் செட்டான்னு பார்ப்போம். இந்த வீடியோ எந்த ஒரு தனிக்கட்சியும் தனிநபரையும் சார்ந்து எடுக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க நகைச்சுவைக்காக மட்டுமே எடுக்கப்பட்டது. படத்துக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் தர மாதிரி முதலமைச்சர் அவர்களே, இப்ப நடக்கிறது ரியல் ஆச்சியா ரீல்ஸ் ஆச்சியான்னு கூட மக்களுக்கு தெரியல. இன்னும் எத்தனை நாள் பத்திரிக்கை பார்த்து பயந்து ஓட போறீங்க சிஎம் சார்? மக்கள்லாம் பார்த்து நிக்கிறாங்க சிஎம் சார். இப்பயாச்சும் கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க. டிஎம்கே அவங்க எங்க போனவனுங்களா என்ன பேச சொல்லிட்டு இப்படிதான் நடக்குது சட்டசபையில. ஏன்னு பேச ஓடிடுறானுங்க. என்னடா மேஜிக் காட்டுறாருங்க. நக்கலு இது என்னடா இது? அதே மாதிரியே பண்றாங்க. கரெக்ட். அதாச்சும் சிஎம் விஜய் சார் சட்டசபையில பேசுவாரு, இப்படிதான் அப்படிதான் பேசி ஏதாச்சும் இருக்கும் போதே எந்திரிச்சு போவாங்க. நாங்க இதுக்கு ஒத்து வரல, நாங்க இல்லைன்னு சொல்லி போவாங்க. அதான் இங்கே நடக்குது. பேசுறாரு, எந்திரிச்சு போறாங்க. உட்காரும் போது மட்டும் ஏதாவது பேசுறாங்க. எனக்கு என்னமோ இந்த வீடியோக்கு அப்புறம் மைக் செட் அவங்கள டிஎம்கே ஆளுங்க வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்களோ இல்லையோன்னு இனிமே வேடிக்கையா தான் இருக்கு. பாப்போம் ஏதாச்சும் பண்ணுவாங்களோ இல்லையோன்னு. ஏன்னா அவங்க மட்டும்தான் இதுல தெரியுதாங்க. உங்களுக்கு தெரியுது. பேசுன்றானுங்க, பேச வந்து ஒரே அடியா ஓடிடுறானுங்க. ஸோ என் ஆடியன்ஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கலாங்களா? தேங்க்யூ சார். மைக் செட்டில் வீடியோ போடுங்க சொல்கிறீங்க நண்பா. ஆனால் போட்டால் எல்லாருமே ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. இனிமே எனக்காக மைக் செட்டில் போடுற எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்க. ஓ, இன்ட்ரோ வேற நைஸா பண்ணியிருக்காங்க. மைக் செட் பிரசன்ட் பொலிட்டிக்ஸ் சோதனைகள். நல்ல இன்ட்ரோ. கல்யாண வீடு மொமெண்ட். எது கல்யாண வீடா? ஒப்பாரி. அதான் போல. ஆக எம்கே ஸ்டாலின் விழா காணும் சேகர பாபு. ஆக இன்று திருமணமாக இருக்கும் இந்த தம்பதியினர்களுக்கு இந்த டாடியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது தேராது. என்னது இது? அதான் எனக்கு தெரியல. இது விளங்காது. விளங்காதா? மிக சீக்கிரமாகவே இது கவிழ்ந்து விடும். நான் தம்பதியினர் கூறவில்லை, இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியை தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். இதத்தான் எப்பவுமே ஏதாச்சும் கல்யாண வீட்டுல போது எல்லாம் வீட்டு மாதிரியே பேசிட்டே இருப்பாரு ஸ்டாலின் சார். நம்ம வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம். அங்க சொல்றதா இது அவர் இது பண்ணல, அவர் அது பண்ணல, அவர் இப்படி பண்றாரு, அவர் இப்படி கரெக்டா அது மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. மைக் செட் டீம் பார்த்து இருந்துக்கோங்க. அவங்க ஏதாச்சும் பண்ணிட போறாங்க. நீங்க அப்படிதான் பண்ணி வச்சிருக்கீங்க. நகைச்சுவை தான், ஆனா அதை அவங்க எப்படி எடுப்பான்னு பார்க்கணும். டாடியை காணவில்லை என்று சட்டசபையில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். டாடி எங்கே? அங்கே இருப்பேன். டாடியை காண வேண்டும் என்றால் லண்டனில் போய் தேடுங்கள். என்ன தலைவர் பண்றீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஐயோ, டாடியை பார்க்கணும் அப்படின்னா நீங்க லண்டன்ல தான் போய் பார்க்கணும். ஆனா பார்த்தாலும் டாடி அங்க இருக்க மாட்டேன். டாடி எங்க இருப்பேன் தெரியுமா? மக்களோட மனசுல இருப்பேன். என்னமோ பேசிட்டு இருக்காரு தெரியலையே. அதான் என்னமோ பேசுவாரு. மேடையெல்லாம் பயன்படுத்துறவுள்ள அந்த டாடி. நாங்க ஆட்சியில் இல்லாத காலத்திலையும் கிடைச்ச மேடைய எப்படி சூதானமா பயன்படுத்தணும்ன்றத சொல்லி தருதுதான் இந்த டாடி. எப்போங்க போவாங்க? கல்யாண வீட்டுல எப்போங்க போவாங்க? இன்னும் நிறைய விஷயம் அடுக்கடுக்கா பேசிட்டே இருக்காரு. தூங்குறாங்க. அதுக்கு முன்னாடி தம்பி என் இதயம் எங்க இருக்காங்க? சட்டசபை போகிறதுல உதயநிதி நான் இருக்க வேண்டிய இடம். ஆக இருக்க வேண்டிய இடம். மனசை காட்டி
அது நல்லா இருக்கு. உதயநிதியை சொல்றாரு டிஎம்கே ஸ்டாலின். இதயா எங்க நான் இருக்க வேண்டிய இடம், ஏன்னா நாங்க தான் குளத்தூர்ல தோத்துட்டோமே, எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்கல, அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லா கல்யாண வீட்டுக்கும் போய் வீடு மாதிரி அவர் அதை பண்ணல, இவர் இதை பண்றாரு, அவர் எப்படி பண்றாரு, அவர் இப்படி பண்றாருன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்படியே பேசி நை நை நச நசன்னு இருக்கிறது. ஃபீல் பண்ண வேண்டியதா பாபே சேகர் பாபு. ஆட்சியை கவுத்துட்ட. அரசியல்வாதி எல்லாம் எது கூப்பிடுறீங்க? நான் எங்கம்மா கூப்பிட்டேன், அவங்களதாம்மா வந்தாங்க. நாங்க கட 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 கடவன பட 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 படவன. எனக்கு கல்யாணம் எடுக்கதே ஏழுமலையா புண்ணியம், அதுலயும் ஒலைய வச்சிருவான் போலியே. பட 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 படவன. ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஓஜி மைக் செட் இஸ் பேக்டா. தம்பிங்க தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம ஆட்சி தூங்கிட்டு இருக்கு. ஐயா இல்ல அவங்க ஆட்சி, அவங்க ஆட்சி. அதுக்கு இவங்க தான் ஒரே சாட்சி. தமாஸ்ரா. போதுமா போதுமா அம்மா போதுமா. ஐயோ டாடி முச்சு விட்டல. ஆக இந்த பொதுமக்களுக்கு யோ மணி ஆயிடுச்சே, மண்டபத்தை மூணு கிளம்புங்க. மண்டபமே முடிவிட்டார்களா? எல்லாரும் போயிட்டாங்கயா. போயிடலாம். பக்காவா பண்றாங்கடா. இந்த பெண்மணிக்காக எங்க ஆட்சியில கூட்டிட்டு போங்கடா. இப்படியே தாண்டா உளறிட்டே இருப்பாரு அவரு. நெக்ஸ்ட் பூக்கி மொமெண்ட் பாப்போம். விஜய் சாரை பத்தி கரெக்டா பண்றாப்ல. அன்னைக்கு கார் வந்த அன்னைக்கு விஜய் சார் இப்படிதான் கார் அப்படி பண்ணிட்டே இருப்பாரு. அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. கவர்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நாடு அல்டிமேட்ரா. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, கவர்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நாடு. காமெடி. பஸ்ல இருப்பாரு விஜய் சார். கரெக்டா அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. நான் ஓட்டி பார்க்கலாமா பஸ் ஒரு தடவை? நான் ஓட்டிப்பா மாதிரியே பண்றாங்களா? விஜய் சார் இப்படிதான் சட்டசபையில இருக்கும்போது இப்படியே இருப்பாரு, ஆனா ஏதோ வரும்போது நல்லா சிரிப்பாரு. அண்ட் அந்த கார் வச்சு விளையாண்டுட்டே இருப்பாரு. அண்ட் பஸ்ல போகும்போதும் அந்த பஸ் இப்படி நல்ல நகைச்சுவை நல்ல மாதிரி பண்றாங்க. அண்ட் முன்னாடியே நான் இவங்க வீடியோஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே ஃபாலோ பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். ஆனா கொஞ்சூண்டு நாளுக்கு அப்புறம் இப்பதான் மைக் செட், அந்த ஓஜி மைக் செட் காமெடி எல்லாம் பிச்சுது, அள்ளுது, எல்லாம் செம, எல்லாம் ரிலேட் ஆயிருக்கு. நமக்கு தெரியுது இப்படிதான் இருக்கும் இல்ல அந்த வீடியோ, அப்படி தெரியுது. ஜென்ஸ் கொத்தூஸ் மொமெண்ட். நெக்ஸ்ட் நோ அண்டர்டேக்கர் புள்ளனானா? புள்ளையா? ஜானி சின்சியா சித்தப்பானா? ஜானி சின்சா? மைக்கேல் ஜாக்சன் என் மாமானா? என்னடா சொல்ற? இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா ஒன்னு சொல்றேன். மறந்து போச்சு. சொல்ல சொன்னாங்களே. சொல்ல சொன்னாங்களே. எங்க அண்ணா தம்பி நானா? அண்ணனோட தம்பியா? இதனோட திமுற சொல்றதுக்கு இருக்கு. ஆனரபிள் சிஎம் சார், உங்களுக்கு வேணா உங்க பெஸ்ட் இல்லாம இருக்கலாம், எங்களுக்கும் எங்க மக்களுக்கும் எங்க பெஸ்ட் வேணும் சார். பெஸ்ட் வேணுமா? வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இந்தியா vs சைனா கிரிக்கெட் சீரிஸ். இந்தியா vs சைனா கிரிக்கெட் சீரிஸ். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, brain is the center of the body. டேய் நீ என்னடா சொல்ற? Body size XL சார், with the full hand. கண்ணா எடா போங்கடா. இது எங்க பெரியப்பா. மொத்த ஜென்சியே முடிச்சு விட்டாங்கடா. தடைகால போட்டா அத உடைக்கும் எங்க பெரியப்பா. என்னடா பாடுறீங்க? பெரியப்பா எங்க பெரியப்பா. பெரியப்பா யார் எழுதி குத்தாலும் இப்படிலாம் பாடிட்டு இருக்கிறாளுங்க. ஊமையார
வாயை தர ஊமை அரசே. ஏய், ஜூலி 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 நாய் குறைக்குது. ஓ என்ன ட்ரோல்டா, கேக்குது. நாய் மாதிரியே சவுண்டு. ஓ ஜூரியா ஜூரி பிஸ்கெட். ட்ரோல்டா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஐ பிஸ்கெட். ஊமை அரசே, ஊமை அரசே. ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஊருக்கு என்னதான் ஆச்சு? ஐயோ மொத்தத்துல அந்த ஜென்சி கொத்தூச அவமானப்படுத்திட்டீங்கடா எல்லாருமே. அந்த கண்ணாடி வச்சு சிஎம் சார் எங்க அப்போ உங்க புள்ள உங்க கூட இருக்க விருப்பம் இல்லை எங்க அப்போ அந்தது. அண்ட் ஜூலி கடைசியில ஜூலி தான் மொமெண்ட். நாய் குறைக்கிற சவுண்ட் கேக்குது. ஓ ஜூரி பேசுறாங்களா? ஜூலி எப்படி சொல்றாங்க? பீக்குடா பீக்கு. ஒவ்வொருத்தருமே விடாம அவங்க என்ன பண்ணாங்களோ அத மாதிரியே சொல்றீங்க, அத மாதிரியே செய்றீங்க, சொல்றீங்க, பேசுறீங்க. கரெக்ட். அண்ட் கடைசியில அந்த ஜூலி, அதோட பேர் வந்து ஜூரி. என்னடா எப்படிடா நீங்க இதை பண்ணிட்டு எப்படி இருப்பீங்க? அங்க எப்படி இருக்க போறீங்க? கன்ஃபார்மா உங்களுக்கு அடிவிட போதா. பார்த்திருந்துங்க மச்சான்ஸ். நெக்ஸ்ட் விவாத மேடை மொமெண்ட் பாப்போம். வணக்கம். மைக் செட் நியூஸ் விவாத மேடையில இன்றைய ஆட்சி சூழல் எப்படி இருக்குன்றத 4 வெவ்வேறு கட்சி உறுப்பினர்களோட விவாதிக்க. முதலில் நீட் தமிழர் கட்சியிலிருந்து இவர் வந்திருக்காரு. அவரே வந்திருக்காரு. புதிதாக ஆரம்பித்த கட்சி தலைவர் தம்பி மேல வந்திருக்காரு. இறுதியாக ஆளுங்கட்சியை சேர்ந்த மெஸ்ஸியான வந்திருக்காரு. இன்றைய ஆட்சி சூழல் எப்படி இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. மத்த ஆட்சியை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது ஐயா. ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் அரசு வேலை, எல்லாருக்கும் அரசு வேலை. 10,000 ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளம். செலவு பண்ணி காட்டு, செலவு பண்ணி காட்டுன்ற. ஏன் அப்பான்ற உன் புள்ள, என் புள்ள. ஆனா நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்குங்கண்ணா. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இது ஒரு ஜனநாயக நாடுங்கண்ணா. இங்க யாரு வேணா நின்னு ஜெயிக்கலாங்கண்ணா. நான் ஜெயிக்கலாம், நீங்க நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. அவர் ஜெயிக்கலாம், அவர் கூட ஜெயிக்கலாங்கண்ணா. ஏது இவங்க ஸ்ட்ரெயிட்டா வருவாங்களாம், 2026 நிப்பாங்களாம், ஜெயிப்பாங்களாம், ஸ்ட்ரெயிட்டா சிஎம் சீட்ல போய் உட்காருவாங்க. 75 வருஷமா கட்சி நடத்தின நாங்க லாலி பாப்பா வாயில வச்சு நிப்பாங்களா? ஒரு கட்டமைப்பு வேணா. கட்டமைப்பா யோ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவர் இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு பிரச்சனையே. ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வந்திருந்தா உங்க திட்டங்கள் எப்படி இருக்கும்? கல்வி இலவசம். பெர்ஃபெக்ட். என்ன எல்லாம் எப்படி பண்ணாலும் அப்படி எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. நைஸா பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு. அண்ட் சீமா மைக் செட் பிரசன்ட் பண்ற, ஹே உன் புள்ள தாண்டா, ஏன் அப்ப தாண்டா உன் புள்ள, என்னடா பேசுறீங்க நடுவில்? அப்புறம் நீங்க ஜெயிக்கலாம், நாங்க ஜெயிக்கலாம், நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. சீமனை பார்த்து சூப்பரா பண்றீங்கடா, போட்டு போட்டு செவனேன்னு அடிக்கிறீங்க. அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியுது. கல்வி, மருத்துவம், அதுவும் இலவசம். வா எல்லாரும் சிகிச்சை இலவசமா எடு. பாலு அண்டாடா குர்ரா குர்ரா. நம்ம பாட்ட மூட்டை முப்பாட்ட மாதிரி நெஞ்சு நிமித்தி நட. உடம்பு வலிக்குதா? பா இலவசம். எண்ணெயை போட்டு நல்லா உருவி உருவி தள்ளு. ஆனா லாஜிக்னு ஒண்ணு இருக்குங்கண்ணா. நம்ம வாய் இருக்குன்னு எல்லாமே பேசக்கூடாதுங்கண்ணா. இவரு வருவாராம், தோப்பாராம், இஷ்டத்துக்கு அறிக்கை விடுவாராம், நாம கேட்கணுமா? யோ கேட்டது பதில் சொல்லியா? பதில் தெரியல. யோ திருப்பி சொல்றேன், அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு பிரச்சனையே. இவரு வருவாராம், 2026 நிப்பாராம், என்னடா பண்றீங்க? சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அவருக்கான அவர் தரப்ப கேளுங்க. யாரு சார் இவரு ஏதாவது பாயிண்ட் சார் கேளுங்க சார். ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க சார். இவரு வருவாராம், 2026 நிப்பாராம். இல்ல சார் நீங்களே பேசுங்க சார். 2026 நிப்பாங்களாம். இது என்ன விவாத மேடியா இல்ல பேத்துக்கிற மேடியா? என்னடா பேசுறீங்க? 2026 நிப்பாங்களா? இந்த வேலையை வேணும், ஒரு மண்ணு வேணாம், ஆளை விடுங்கடா. தமிழ் உரிமையை மீண்டும் இருப்பதே தமிழ். என் வண்டியை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. பொதுமக்களுக்கு யாரும் இடையூறு ஏற்படுத்தாதீங்க. நாம நல்ல பேர் மட்டும் தான் வாங்கணும்.
அண்ணன் போல் வாழ்க்கை அண்ணன் போல் மட்டும்தான் அண்ணா போல் வாழ்க்கை தனுஷ். இவரு வருவாராம், வண்டிய ஃபாலோ பண்ணவனா சொல்லுவாராம், நாங்க எல்லாம் ஃபாலோ பண்ணணுமா. நல்ல வேளை நான் ஆட்சிக்கு வரல, அண்ணன் மட்டும் ஆட்சிக்கு வந்திருக்கணும். என் தமிழ் மக்களே, என் தமிழ் மக்களே. ஸ்ரீராம், ஸ்ரீராம் பிரின்ஸ், சினிமாட்டோகிராஃபி அவினாஷ், எடிட்டர் பிரதீப், ஆடியோ சவுண்ட் ரிசேன் ஸ்ரீராம், விஎஃப்எக்ஸ் கோகுல், காஸ்டிங் டான்ஸ் ஸ்ரீநிதி, காவேந்திரன், காவேரி, மியூசிக் விக்கி, பிசினஸ் டெவலப்பர் ராசிகா, கோஆர்டினேட்டர் தினேஷ், டப்பிங் ஜெய் ஸ்டுடியோ, மைக் செட், பொலிட்டிக்ஸ் சோதனைகள் பை மைக் செட் ஸ்ரீராம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க செதறுது வீடியோ. ஒரு 12 மினிட் வீடியோ நல்லாவே இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நகைச்சுவை நிறைய இருக்கு. நாம எல்லாமே இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, யாரெல்லாம் என்ன பேசுறாங்க, யாரெல்லாம் எப்படி பேசுறாங்க, யாரெல்லாம் எப்படி வருவாங்க, யாரெல்லாம் எப்படி பிஹேவ் பண்றாங்க, யாரெல்லாம் எப்படி கேமராக்குள்ள இருக்காங்க, எல்லாமே நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது கரெக்டாவே அப்படியே பார்த்த மாதிரி இருக்குடா. கிளைமேக்ஸ்ல வரும்போது தனுஷன் நான் வந்ததா அல்டிமேட் காமெடியே. அண்ணம் போல் வாழ்க்கை தனுஷன் நான் வரும்போது எல்லாரும் இப்படி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அண்ட் சீமான் கரெக்ட், அப்படியே சீமா மாதிரி நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்து அப்படியே ஸ்ரீராம் பேசுறா. பக்கத்துல இருக்கவன் சொல்றான், நாங்க ஜெயிக்கலாம், நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. சீமா அண்ணா பார்த்து நீங்க ஜெயிக்க. அல்டிமேட் ரான். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னா வரணும், கவர்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நாடு போர்டில் வச்சிருக்காங்க பேரு. இங்கிலீஷ் நாடோட அரசு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இங்கிலீஷ் நாடுன்னு வச்சிருக்காங்க. அது ஒரு பிரில்லியன்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ஜென்சி கொத்தூஸ் ஜூலிக்கு வச்சாங்க பாரு ஆப்பு, அப்போ பிஸ்கெட் போடுறாங்க, அதோட நாய் குறைக்காம இருக்குது, நாய் பேசாம இருக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எல்லாமே டபுள் மீனிங்ல பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ட் விவாத மேடை கிளைமேக்ஸ்ல வர்றது சூப்பரா இருக்கு. அண்ட் பூக்கி மொமெண்ட் சூப்பரா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் சட்டசபை மொமெண்ட் சூப்பரா இருக்கு. ஃபுல் வீடியோ சூப்பரா இருக்கு. எல்லாமே ரிலேட் ஆயிருக்கு, எல்லாமே புரியுற மாதிரி இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. அதுவும் எல்லாருமே புசியானது. அவங்க விட்டுட்டு வர்றதா இருக்கு கஷ்டம், விட்டுட்டு போற கஷ்டம் இல்லை, அப்படி எல்லாம் பேசுறாங்க. எல்லாமே கரெக்ட். என்ன சட்டசபைக்குள்ள நடக்குதோ, இதே லண்டன்ல, எது லண்டன்ல சட்டசபையில நான் இருக்க வேண்டியது, ஸ்டாலின் அழுவுறது, கல்யாண மேடை ஒப்பாரி செம்மையா இருக்கு, சூப்பரா செஞ்சிருக்காங்க. நல்ல ஒரு வீடியோ, நல்ல சப்போர்ட் பண்ணுங்க, சூப்பரா இருக்கு. அண்ட் ஓஜி மைக் செட் இஸ் பேக் டி.